ஓம் ஈஸ்வரா குருதேவா. அந்த ஆற்றல் மிக்க சக்தியான அந்த மகிழ்ச்சிகளின் அந்த ஆதி சங்கரர் சொன்ன அந்த பேருண்மையுடைய நிலைகளும் இன்று யாருமே இது பின்பற்றவில்லை. அவர் சொன்னது சுவாசம், அதாவது காற்றில் இருக்கக்கூடிய சூட்சம சக்தியை நாம் சுவாசித்து உடலான உணர்வுக்குள் சேர்ப்பது துவைதம். நாம் உடலுக்குள் எந்த குணத்தின் ஆற்றலை நாம் எழுதி இருக்கின்றோமோ அந்த உணர்வை நமக்கு அது சத்தாக மாறி அந்த உணர்வின் செயலாக நாம் செயல்படுகின்றோம் என்ற நிலையும் அவர் காட்டினார். நாம் எந்த உணர்ச்சியின் எண்ணத்தை நாம் தூண்டப்படும் போது நாம் உயிரான துடிப்புகள் கூடி அந்த அலையின் தொடர் கொண்டு நமக்குள் சேர்க்கும் அணுக்களின் இயக்கமே அது என்று அந்த ஆதிசங்கரர் சொன்னார். ஆனால் அதை துவைதம் என்ற பொருள் கொண்டு புரட்டி இட்டு அதிலே பல பொருள்களை இட்டு அது பொசுக்கப்பட்டு அதை இது ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய முறை என்று தவறான வழிகளில் இட்டு சென்றார். அதாவது இந்த வேலைகள் செய்துதான் நாம் வாழ முடியும், ஆக இறைவனுக்கு நாம் செலுத்தி இறைவன் நம்மளுக்கு செய்வான் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நாம் இதையெல்லாம் எண்ணங்களே இறைவன் என்று அந்த ஆதிசங்கரர் காட்டினார். ஏனென்றால் இதற்கு முன்னாடி அகசிய அகம் தனக்குள் அளந்தறிந்த அந்த உணர்வின் எண்ணங்கள் ஆரம்பத்திலே தோற்றுவித்த அகசியமா மகரிஷியின் அந்த அருள் ஒளிகள் தான் பின்வரும் மற்றவர்களுக்கும் இந்த அகத்துக்குள் படுகின்றது. ஆக அந்த அகத்தின் தன்மை கொண்டுதான் பின்னந்த அந்த ஆதிசங்கரருடைய நிலைகளையும் அது பேசுகின்றது. ஆக நாம் எடுக்கும் இந்த சூட்சம சக்திகள் நம் உடலுக்குள் அது சென்ற பின் அது துவைதம், அது உருவம் பெறுகின்றது. அத்வைதம்ங்கிறது ஒன்று, துவைதம் என்பது ரெண்டு. ஆனால் சூட்சம பொருள்கள் அது ஒன்று கலந்து ஒரு பொருளாவது ரெண்டு. எந்த நிலையும் ஒரு உணர்வின் சக்தி ஒரு உணர்வுக்குள் கலக்கப்படும் போது இரண்டு, அந்த இரண்டு சக்தியின் நிலைகள் உணரும் போது அந்த உணர்வின் சக்தி மாற்றம். ஆக இப்படித்தான் அத்வைதம் துவைதம். ஒரு உணர்வின் சக்தியை நாம் எடுத்து நாம் சுவாசிக்கும் போது சுவாசிக்கக்கூடியது அத்வைதம். நாம் சுவாசிச்சு நம் உடலுக்குள் சென்று அது இயங்கப்படும் போது அத்வைதம். ஆனால் உடலுடன் ஐக்கியமாகி அந்த உணர்வின் எண்ணத்தை நாம் தூண்டி செயல்படும் போது நாம் உடலானத்தும் துவைதம். நாம் உடலுக்குள் ஐக்கியமாகி அந்த உணர்வை நினைவுபடுத்தி செயல்படுத்தும் போது அத்வைதம். இப்படித்தான் இயக்கத்தின் தன்மை இருக்கிறது என்ற நிலையை ஆதிசங்கரர் சொன்னார். ஆனால் அந்த ஆதிசங்கரர் சொன்னது அனைத்தும் அந்த ஆண்ட அரசர்கள் இது ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் பக்தி என்ற மார்க்கத்தில் அவர்கள் காட்டப்படும் போது அந்த பக்தியின் துணை கொண்டு அந்த உருப்பெறச் செய்யும் அந்த உணவின் யாரு இவ்வாறு அது செய்யும் அந்த உண்மையினுடைய நிலைகளைத்தான் அந்த ஆதிசங்கரர் சொன்னார். ஆக ஆரம்பத்திலே தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு இறைவா போற்றி என்று ஆரம்பத்திலே தென்னாட்டிலே தோன்றிய அகசியமா மகரிஷித்தான் இந்த பேருண்மையுடைய நிலையும் முதல்ல வெளியிட்டது. அதற்கு பின் வந்தவர்கள் தான் மற்ற நிலைகளை வெளியிட்டார்கள். ஆக இந்த அதுக்கு ஒரு காவியமும் எழுதியிருப்பார்கள். சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகும் போது, ஆனால் இந்த பூமியுடைய கூட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து விட்டால் அது நிலை கொள்ளாது, எல்லாம் சாய்ந்துவிடும் என்பதற்காக அகசியை சமையடப்படுத்துவதற்காக தென்கோடிக்கு அனுப்பினார். யாரு? ஈஸ்வரன் என்ற காரியத்தை எழுதியிருக்கிறார்கள். அதாவது வடத்துருவத்தை விளையக்கூடிய இந்த உரத்தனையின் சக்தியும் விண்ணிலே தோன்றிய வெப்பத்தின் நிலைவு கொண்ட தென்கோடியை தோழிய அந்த உணர்வின் சக்தி ஆற்றல்கள் உணர்வால அறியப்பட்ட இந்த பேருண்மையுடைய நிலைகளை இங்கே வெப்பத்தினால்தான் அது உருவரும் சக்தியின் தன்மை பெறுகின்றது. அந்த வெப்பத்தினால் உருவாக்கிய அந்த உணர்வின் சக்தி கொண்டு அவர் அறிந்துணர்ந்த பின் இந்த உணர்வின் ஆற்றலை இந்த தென்கோடி இழந்து வடதுருவம் தென்துருவம் இப்பகுதிகளிலே இவருடைய உணர்வலைகளை பரப்பச் செய்து அதற்கப்புறம் அங்கு உயிரணுக்கள் தோற்றிய அந்த உணர்வு, ஏனென்றால் மனிதனுக்குள் தோற்றிய இந்த உணர்வின் என்ன ஒளிகள் தான் அது மீண்டும் அந்த உயிரணுக்கள் தோற்றுவிக்க காரணமாகின்றது. இப்ப சூரியன் எவ்வாறு
அது கோளாகி சூரியனின் அணுக்களின் தன்மைகள் பிரபஞ்சத்துக்குள் மற்றதை உருவாக்க செய்கின்றதோ, அதே போன்ற ஒரு மனிதன் உருவற்ற பின் அவனுக்குள் வளர்த்துக் கொண்ட உணவின் என்ன அறைகள் கொண்டு பரப்பப்படும் போது இந்த உணவின் அணுக்களின் தன்மை கொண்டுதான் ஞானங்கள் கொண்ட உயிர் அணுக்களின் தோற்றங்கள் பின் வருகின்றது. அவ்வாறுதான் இங்கே சமப்படுத்தும் இந்த பேருண்மையுடைய நிலைகளையும் அன்று மெய்ஞானிகள் காட்டிய சில மறைப்பொருளுடைய தன்மையின் காலத்தால் மறைக்கப்பட்டது. ஆக தென்துருவம் வடதுருவம் நிலையும் உயிர் வாழ்வென அவ்வளவு பணிகளையும் உயிர் வாழ்வென உண்டு. ஆக அந்த வாழக்கூடிய அந்த உணர்வின் ஆற்றலும் இங்கே தோன்றிய அந்த மனிதன் தான் அங்கே சென்று அந்த இட்ட மூச்சடைவு கொண்டு அந்த உணர்வு கொத்து அந்த உயிரினங்கள் அங்கே தொடர்ந்தது. ஏனென்றால் அங்கு வெப்பநிலைகள் இல்லாத நிலைகள் அங்கு உயிரணுக்கள் தோற்றமில்லை. விண்ணிலே இருக்கக்கூடிய அந்த உணர்வின் ஆற்றலை வடத்துருவம் தனக்குள் கவர்ந்து கொள்ளும் போது சூரிய வெப்பமற்ற நிலைகள் உரப்பணியாக மாறி அந்த உணவின் தன்மை பூமியின் வெப்பத்தால்தான் அந்த உரப்பணிகள் நீராக மாறி மற்ற வரும் பாகத்தில் ஏற்படும் வெப்பத்தாலே நீர் ஆவியாக மாறி ஆவிக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் நிலைகள் மோதும் போது அந்த மோதலில் ஏற்படுவதுதான் காற்றலைகள். இதை போன்ற அலைகள் ஒன்றுடன் ஒன்று பல அணுக்களின் தன்மைகள் வரப்பும் போதுதான் ஒன்றுடன் ஒன்று எதிர்நிலையான மோதல்கள் ஏற்படும் உணர்வின் அலைகள் சிதறலுக்குள் காற்றாக மாறி அணுவின் தன்மைகள் மாற்றமாகி இந்த பூமியின் செயலாக்கத்தின் தன்மையை ஆற்றல்கள் மாறி வந்தது என்ற உண்மையை அந்த அகசியமா மகரிஷி அன்று வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்திய அந்த ஆற்றலின் சக்தியைத்தான் இன்று நமக்கு உபதேசித்த குரு ஈஸ்வரப்பட்ட குருதேவருடைய, ஏனென்றால் அவர் ஈஸ்வரப்பற்ற என்றுதான் அன்று அழைத்தார்கள். ஆனால் அந்த மகரிஷியினுடைய அருள் சக்தி நமக்கு இந்த பேருண்மையை உணரச் செய்தது. அந்த உணர்ந்த ஆற்றலின் தன்மையை அவர் காட்டிய வழிப்படியே நாம் அனைவரும் இது பெற வேண்டும் என்ற இந்த நோக்குடன் அவர்களுடன் தொடர் கொண்டு அவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வின் ஆற்றல்களை செவிவழி கொண்டு உங்க உணர்வுகளை தூண்டச் செய்து அந்த மெய்ஞானியின் அருள் ஆற்றலான சக்தி உங்க சுவாசத்தில் ஈர்க்கச் செய்து அந்த சுவாசத்தின் நிலைகள் கொண்டு சத்தாக உங்க உண்மையாக சுரக்கச் செய்து இது உங்களுக்கு ஒரு வித்தாக விளையும் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஊங்கிய நல்வித்தின் தன்மையை சூரியன் என்ற அந்த வான்மீகி எவ்வாறு தன்னிச்சையான நிலைகள் கொண்டு சந்தர்ப்பத்திலே ஒரு பச்சையின் உணர்வலைகள் அது ஏங்கிய உணர்வுகள் இவன் புலனறிவால இயக்கப்படும் போது அந்த உணர்வுகள் இங்கே தூண்டி அந்த சந்தர்ப்பத்திலே விண்ணை நோக்கி அந்த ஒளிகாட்டும் கதிரவன்தான் கடவுள் என்று வணங்கி அந்த காலத்தில் அந்த ஒளியின் கதிரவன் கதிர்வீச்சுகள் இந்த ஆற்றலை சந்தர்ப்பத்தை உருவாக்கி மெய் ஒளியின் மெய் உணர்வை அறிந்தார்களோ அதை போன்று நம் குருநாதர் காட்டிய அறுவழிப்படி இந்த சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி உங்களுக்குள் அந்த அரு ஆற்றலின் சக்தியை பதிவு செய்திருக்கும் போது நீங்கள் எடுக்க வேண்டியது அந்த கதைகளின் ஆற்றலான காந்த சக்தி. அந்த காந்த சக்தி என்பதுதான் இப்பொழுது தியானம். அந்த காந்த சக்தியின் துணை கொண்டு அந்த மெய்ஞானிகள் மெய் அறிவுகள் சக்தியினுடைய தன்மைகள் ஊட்டச்சக்தி கொடுக்கும் போதுதான் அந்த ஆற்றல்கள் நீங்க நினைக்கப்படும் போது ஆத்ம சுத்தி என்ற ஆயுதமாக உங்களுக்கு பயன்படுகின்றது. எப்பொழுது உங்களுக்கு துன்பம் என்று நேருகின்றதோ அந்த மெய்ஞானியின் அருள் ஆற்றலுடைய நிலைகள் உங்க வாழ்க்கையே எங்கே எப்பொழுது எங்கே நின்றாலும் உங்க துன்பமூட்டும் உணர்வுகள் எங்கே உணர்த்துகின்றதோ அந்த நிமிஷமே அங்கிருந்து ஓம் ஈஸ்வரா என்று உங்க உயிருடன் தொடர் கொண்டு அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வா ஈஸ்வரா என்று ஏங்கிவிட்டு அந்த மகரிஷியின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்க உடலுக்குள் நினைவை செலுத்தும் மாத்திரத்தில் அந்த மெய்ஞானியின் அருள் சக்திகள் உங்களை துன்பத்தை உருவாக்கும், சோர்வடைய செய்யும், மற்ற இன்னல்களை உருவாக்கும், எண்ணாலைகளை தோற்றுவிக்கும் இந்த உணர்வுகள் அது தனிந்து உங்க உணர்வின் நல்ல எண்ணத்தை வலுகூட்ட செய்து உங்களுக்குள் சொல்லுக்குள் இனியும் உங்க பேச்சும் மூச்சும் மற்ற நமக்குள் வெறுக்கும் உணர்வுடன் வெறுப்போருடைய உணர்வுக்குள் கலந்தும் அவர்களுக்கும் நல்லதை உருவாக்கி நமக்கும் நல்லதை செய்யும் இந்த ஆற்றலை பெருக்கச் செய்யும் இந்த ஆற்றலை நாம் எடுக்கும் இந்த தியானத்தை